ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிம்பல் வாங்கலாம், நான் ரெகுலராக வீடியோஸ் போடலாம், ஸோ வீடியோ மேக் பண்ண ஒரு கிம்பல் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அந்த கிம்பல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோடைய காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5500 வந்துச்சு. ஆக்சுவலாக 5499. இன்றைக்கி டெலிவரி வந்துருந்துச்சு. ஸோ அதோடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேக்கெலாம் கொஞ்சம் டேமேஜ் தான் வந்திருக்கு. ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு 5 days ஆச்சு எனக்கு வரத்துக்கு. பேக் பிரித்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் உள்ள கிம்பல் இருக்குது. கிம்பல் நேம் பார்த்திங்கன்னா டிஜிடெக் அப்படிங்கிற பிராண்டு. அந்த பாக்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. அதுக்கு மேலே கவர் எதுவும் இல்லை, டேரெக்டாக பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பெக்கெலாம் போட்டிருக்காங்க, கிம்பலுடைய யூசேஜெலாம் போட்டிருக்காங்க, அதோடைய காஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு டேப் மட்டும்தான் ஒட்டியிருக்கு. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குது. கிம்பலுடைய ஸ்பெக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஒயிட் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் நீட்டாக தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா டேப் போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணிட்டா அழகாக ஒரு கிட்டார் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா மவுண்ட் கொடுத்துருக்காங்க கிம்பலை கனெக்ட் பண்ணுறதுக்கு. கீழே பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் தான். பட் அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயரெல்லாம் பிரிஞ்சிருக்கு. என்னடா என்ன ஓ மை காட், டேமேஜர் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், யூஸ்டு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இருங்க. ஏன்னா அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஏற்கனவே பின் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ராப்லாம் பார்த்திங்கன்னா ஜிப் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்ப்போம். பார்த்திங்கன்னா அழகு கிம்பல் கொடுத்துருக்காங்க. கிம்பல் புதுசாக தான் இருக்குது, ஆன் பண்ணால் தான் தெரியும். ஹேண்டில் இருக்குது, பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதோடைய ஓப்பன் பண்ணால் சார்ஜ் போடுறது இருக்குது. இது ஒரு 3 axis கிம்பல். ஸோ 3 மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க அருமையாக தான் இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் கண்டிப்பாக இது ஓல்டு ப்ராடக்ட் தான். ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் ரிட்டன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி யூஸ் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் யூஸ்டு ப்ராடக்ட். ஏன்னா கிம்பல் சைட்லலாம் கொஞ்சம் பழசாக இருக்கிறது தெரியுது. அப்படியே நம்ம பாக்ஸ்குள்ளார வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மை கடவுளே, வேறு ஒருத்தருடைய பில். இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு அட்ரஸ் போட்டு உங்களுடைய பில் எனக்கு என்னுடைய பாக்ஸில் இருக்குது, கிம்பலுடைய பாக்ஸில். ஸோ ஃப்ளிப்கார்ட் இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக கிம்பல் ஆர்டர் பண்ணி 4 days ஆச்சு. டெல்லியிலேருந்து ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அசம்பிள்டு எல்லாமே டெல்லி அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு ஓல்டு பீஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் ஒருத்தருடைய அட்ரஸ் இருக்குது. என் மேலே என்னுடைய அட்ரஸ் டெலிவரி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வெக்ஸ் ஆகியிருக்கேன் நான். பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணேன். எனக்கு பழைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஆனும் ஆகலை. நான் அதை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் ரிட்டன் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு சாரி கைஸ், என்னால் பேசவே முடியல இருக்கிற டென்ஷனுக்கு. ஓகே, நான் ரிட்டன் பண்ணிவிட்டு என்ன அப்படின்றத அடுத்து அப்டேட் பண்ணுறேன். பட் ஃப்ளிப்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி தான் சென்ட் பண்ணணும். பட் இவங்க கேர்லெஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணிருக்காங்க. அதோடைய டீலர்ஸ் இவங்க ப்ராசஸ் பண்ணணும், கரெக்டாக செக் பண்ணணும். ஸோ பார்ப்போம்.
அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு என்ன என்ன அடுத்த ஸ்டெப் பண்ணுறாங்க அப்படின்றத நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண போகிறேன், நான் ரீஃபண்ட் பண்ணலை. என்னுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 5900 அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்குள்ளார இருக்கிற கிம்பல்லையே பெஸ்ட்டு இது தான் அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து பார்க்குறேன், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிட்டன் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருக்கேன். அடுத்து வந்து வரப்போ நான் கண்டிப்பாக அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.